அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம சோல் லேண்ட் எபிசோட் 38 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா இவங்களுடைய ஃபஸ்ட்டு அந்த குரூப் ஃபைட் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கும் இல்லையா, அங்கே தான். இப்போது மொத்த டீமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரூமில் உட்காந்துட்டு இருக்காங்க. மாஸ்டர் மட்டும் விண்டோ வழியாக பார்த்துட்டு இருக்காரு. எல்லாருக்குமே என்னென்னா, ஐயோ ஏதோ சொதப்பிட்டோம் போல தெரியுது, மாஸ்டர் பயங்கர கோவத்தில் இருக்காரு, இன்றைக்கி சம்பவம் இருக்குன்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. மாஸ்டர் கேட்குறாரு, இன்றைக்கி ஃபைட்டை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவங்கவுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை நான் வந்து இன்னும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணும், இல்லை நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், அந்த மாதிரியே சொல்லிகிட்டே இருக்காங்க. மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இன்றைக்கி ஆக்சுவலாக நீங்கள் நல்லாவே பண்ணீங்க அப்படின்னாரு. என்னடா மாஸ்டர் மாற்றி பேசுகிறாரு அப்படின்னா, இல்லை நான் எதிர்பார்த்ததை விட உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு, இது வந்து உங்களுடைய ஃபஸ்ட்டு டீம் பேட்டில் இருந்தாலுமே நீங்கள் நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணீங்க, ஸோ ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கேன் அப்படின்னு மாஸ்டர் சொல்கிறார். அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னமும் நீங்கள் வந்து பர்ஃபெக்ட் ஆகணும், உங்களோட டீம் ஒர்க் அப்படிங்கிறத நீங்கள் டெவலப் பண்ணணும், ஸோ இன்றைக்கி நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா வரப்போகிற மேட்சை நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு. ஸோ பசங்களெல்லாம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு 3 மாஸ்டர் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஃப்ராண்டர் என்ன சொல்கிறாருன்னா, நானும் இவ்வளோ நாளாக ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்டா, ஆனாலும் எனக்கு மற்ற பசங்களை பார்த்தா கொஞ்சம் கவலையாகவே இருக்குது, தங்சான் மூபாய் கம்பேர் பண்ணும்போது மற்றவங்கலாம் கொஞ்சம் பின்னாடி தான் இருக்காங்க, உன்னோட ட்ரைனிங் என்ன தான் இருந்தாலும் நல்லாவே இருக்குது அப்படிங்கிறாரு. அதான் மாஸ்டர் சொல்கிறாரு, பரவாயில்லடா இப்போயாவது உண்மையை ஒத்துக்கிட்டே, யூஸ்வலாக நீ உண்மையை ஒத்துக்கவே மாட்ட, வாயை திறந்து அதிசயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து உண்மையை ஒத்துக்கிட்டல, அதனால் எங்களுக்கு ட்ரீட் கொடு, வா நம்ம பியர் குடிக்கலாம், நீ தான் செலவு பண்ணுற அப்படிங்கிறாங்க. ஃப்ராண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு செலவு பண்ணுறதுனா மட்டும் கொஞ்சம் கஷ்டம், இருந்தாலும் சரி பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ இப்போது மாஸ்டர் என்ன பண்ணுறாருனா, இவங்க டீமை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக போகிறாரு. அப்போது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகும்போது அங்கே இருக்கவன் வந்து பார்த்தீங்கன்னா நக்கலாக பண்ணுறான். நம்ம வந்து யாருன்னே தெரியாத ஒரு டீம் தானே, என்னது ஷிலாய்க்காவா, எது ஷிராய்க்காவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பண்ணுறான். இருந்தாலுமே மாஸ்டர் அமைதியாக இருக்கார். அதுக்கப்புறமா நம்ம ஆளுங்க செஞ்ச சம்பவம் தான் சிறப்பான சம்பவம். கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது டீம் பேட்டிலாக இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவல் பேட்டிலாக இருந்தாலும் சரி, கண்டினியூஸாக வின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யாரா இவங்கன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க போடுற மாஸ்க் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் குழந்தைங்க வந்து வாங்கி போட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பிராண்ட் மாதிரி உருவாக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது மாஸ்டர் மறுபடியும் டீம் பேட்டிலுக்காக போய் ரெஜிஸ்டர் பண்ண போகிறாரு. அந்த டைமில் அவருக்கு கிடைக்கிற மரியாதையை வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓ நீங்களா, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசிடென்ட் இருப்பார் பார்த்தீங்களா, அவரை கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாரு மாஸ்டர் கிட்ட, இந்த மாதிரி உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது மாஸ்டர் கேட்குறாரு, என்கிட்ட நீங்கள் எதுக்கு பேசணும், நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா, அப்படி இல்லைனா இந்த அரினாவுடைய பிரசிடெண்ட்டாக என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறேன்னா, இல்லைங்க பிரசிடென்ட் முறையில் தான் பேசணும் அப்படின்னோடனே சரி வாங்க பேசலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்டினியூஸாக வின் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா, ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுக்கு மேலே இங்கே சண்டை போட வேணாம், சென்ட்ரல் அரினால சண்டை போடுங்க அப்படிங்கிறாரு. இப்போ மாஸ்டர் என்ன கேட்குறாரு, சென்ட்ரல் அரினாக்கு நாங்கள் போகணுன்னா எங்களுக்கு சில்வர் பேட்ச் தேவைப்படுது, எங்ககிட்ட அயன் பேட்ச் தானே இருக்குது, எங்களால் எப்படி சண்டை போட முடியும் அப்படிங்கிறாரு. அதான் அவர் சொல்கிறாரு, எப்பா நீங்கள் வந்து கண்டினியூஸாக வின் பண்ணிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக இன்றைக்கி மேட்ச் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி சில்வர் பேட்ச் அப்படிங்கிறது கிடச்சிரும், ஏன் ஒரு நாள் முன்னாடி சில்வர் பேட்ச் கிடச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படிங்கிறாரு. அதான் மாஸ்டர் கேட்குறாரு, ஒரு நாள் முன்னாடி கிடச்சானே, ஒரு நாள் பின்னாடி கிடச்சானே, ஒரு நாள் லேட்டாக கிடச்சிட்டு போகுது அப்படிங்கிறாரு. பிரச்சனை என்னென்னா இங்கே புதுசாக ஒரு டீம் வந்திருக்கு, அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டீமுமே வந்து வின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கண்டினியூஸாக, ஒரு டீம் விடாமல் அடித்து துவம்சம் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக அந்த டீம் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால பெரிய அமௌண்ட் வந்து பெட்டு கட்டுறாங்க. ஸோ இப்படியே கண்டினியூஸாக இவங்க வந்து லாஸ் அப்படிங்கிறது ஆகிக்கிட்டே இருக்குது. அதனால் இவங்களுக்கு அந்த ஒரு டீம் எப்படியாவது வின் பண்ணணும். ஸோ இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு டீம் நம்ம டீம் கூட சண்டை போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதாவது அந்த ஸ்பைடர் லேடி, அந்த டீமை வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த டீமுமே தோற்று போச்சு. அப்போ ஆப்போனன்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்கான டீம் யோசிச்சு பாருங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே இவர் வந்து மாஸ்டர் கிட்ட சொல்கிறாரு. அப்போ மாஸ்டர் வந்து யோசிச்சுட்டு அவர் என்ன முடிவு பண்ணுறாருனா, சரிப்பா நீ சொல்கிற மாதிரி நான் சண்டை போடுறேனே வச்சுக்கோயேன், அப்போனா எங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் நாங்கள் வந்து கண்டிப்பாக ரிவார்ட்ஸ் வந்து அதிகமாக கொடுப்போம்னு சொல்லிட்டு அந்த ரிவார்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டருக்கு பிடிச்சிருக்கு. சரி ஓகே இந்த டீல் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டீலை ஏற்றுக்கிறாரு. ஸோ இப்போ ஆப்போனன்ட் டீம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே லெவல் 40 கிட்ட இருக்காங்க. லெவல் மட்டும் பிரச்சனை இல்லை, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிட் ரிங் இருக்குது பார்த்துங்க, அந்த சோல் ரிங்கு, அதுவுமே வந்து ஹை குவாலிட்டியில் இருக்குது. ஸோ மாஸ்டர் வந்து டீலுக்கு ஓகே சொல்லிட்டு வந்துட்டாருப்பா, டீமோட இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டாரு. இந்த டைமில் ஃப்ராண்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன்னா இவ்வளோ கஷ்டமான டீமுன்னு சொல்கிற, நீ என்ன பண்ணியிருக்கணும், இன்னும் கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணியிருந்தா நம்ம நிறைய ரிவார்ட்ஸ் வாங்கியிருக்கலாம்ல அப்படிங்கிறாப்புல. அந்த டைமில் தான் மாஸ்டர் சொல்கிறாரு, இல்லை போதும், இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி அவங்க 10,000 காயின்ஸ்க்கு மேலே கொடுக்குறாங்க,
பசங்க ஒவ்வொருத்தருக்கும் 1000 காயின்ஸ் அப்படிங்கிறத கொடுத்தா கூட மீதி என்கிட்ட 3000 காயின் அப்படிங்கிறது இருக்கும். அதை வச்சு நம்ம அடுத்த கட்ட ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாப்புல. இப்போ பசங்களை பார்த்து கேட்குறாரு, உங்களுக்கு எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்டோன்னே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க அப்படிங்கிறானுங்க பசங்க. இப்போ டீமோட இன்ஃபர்மேஷனை பார்க்க ஆரம்பிக்கிறாங்கப்பா. ஆப்போசிட்டில் இருக்கவங்களுடைய பவர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தனுக்கு லைட்னிங் டீரெக்ஸோடைய பவர் இருக்குது. அதுக்கப்புறமா இன்னொரு பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்பண்டோடைய பவர், இது வந்து பாய்சனஸ் பவர். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்திக்கு ஒரு பிளான்ட் பேஸ்டு பவர், இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீலிங் பவர். இதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இன்னொரு 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து டர்ட்டில் பவர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த டீமில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து அவங்களுடைய சோல்டரிங் எல்லாமே ரொம்ப ஹை குவாலிட்டியில் இருக்குது, ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு டீமாக இருக்காங்க. இப்போ மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து ஹிடன் வெப்பன்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. ஏன்னா இந்த டீமில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் இவங்களுக்கு தெரிஞ்சவர் போல தெரியுது, அதனால் யூஸ் பண்ணக்கூடாதுன்றாரு. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து உன்னுடைய சோல் போனை வேணால் யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் தோல்வியை ஒத்துக்கிறதா இருந்தால் கூட கடைசி செகண்ட் வரைக்கும் உங்களுடைய தோல்வி அப்படிங்கிறத நீங்கள் ஒத்துக்கக்கூடாது, கடைசி செகண்ட் வரைக்கும் சண்டை போடணும் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த ஆப்போனண்ட்டில் அந்த டீரெக்ஸ் ஃபேமிலி ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த ஃபேமிலிக்கும் நம்ம மாஸ்டருக்குமே ஒரு சம்மந்தம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த டர்ட்டில் இருக்குது பாருங்கள், இது ரெண்டுமே வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு மார்ஷல் சோல். அது மட்டும் இல்லாமல் இந்த பாய்சன் பொண்ணு ஒருத்தி இருக்கா பார்த்தீங்களா, அவளுடைய பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப பெருசு. அந்த பொண்ணால் நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்து அதுக்கப்புறமா அந்த பிரச்சனை வந்து இவனுக்கு சாதகமான ஒரு சிச்சுவேஷனில் போய் முடியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இவங்க பேசி முடிக்கிறாங்க. முடிச்ச உடனே இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறது முடியுது. அடுத்த எபிசோட நம்ம கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.